ஆகையாலே ஹிதகாரி யாரையா சொல்லுவா? ஸ்ரீராமனை தவிர எமையா சொல்லுவானே? யாருக்கோ நம்ம நம்மத்தானே வந்திருக்கான். என்னோட சேர்ந்துட்டா எனக்கு ஒரு ஆத்ம லாபம், அவனுக்காக என்ன கொண்டுட்டா அவனுக்கு லாபம், அவனுக்கு ஒருத்தருக்கு லாபம் பண்ணத்தான் வந்திருக்கான். என்ன இவன் சர்வசக்தன், இவனுக்கும் அசைக்க முடியாதுன்னு தெரியும். இப்படி வந்தவனையும் கூட தன்னோட சேர்த்துட்டா அவன் மன மாசு தீரும், அருவினையும் சாரா தன்னால் தானே கைகூடும் அல்லவா? அப்படி ஏற்கின்ற பெருமான் அழகா சொன்ன பெருமாள். சுக்ரீவன் எத்தனையோ தடை சொல்றாரு சேர்க்கப்படாதுன்னு. நீயே அவனை சேர்க்கிறதா தீர்மானிச்சுட்ட, நீரே வியாதிச்சுன்னு வரும். சுக்ரீவனுக்கு பயம் வந்துருச்சு. அடியேன் அழைச்சுன்னு வரேன், எங்களுக்கு சமமா அவனுக்கும் பதவி கொடுமா. இந்த பயம் இப்ப தனக்கு மேல ஒரு பதவியை கொடுத்துட்டா சகா அஸ்மாபி துல்லியோ பவது அப்படின்னா, அப்ப சரணம் அபயம் கொடுக்கிறதா தீர்மானிச்சுக்கிறான். அவன் ராவண பவனுக்கு கிளம்புற போதே அபயம் கொடுத்துட்டேன் என்பது. அபயம் தாஸ்யாமின்னு பிரசன்ட் டென்ஸ் இல்லை, அபயம் ததாமின்னு ஃபியூச்சர் இல்லை, தத்தம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு பாஸ்ட் டென்ஸ். அவன் நினைச்சோடனே கொடுத்துதான் அபயம். அந்த பெருமாள் வேற என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு நினைப்பு. ரெண்டு சௌக்கியமா இருக்கியா, குழந்தைகள சௌக்கியமா இருக்கலான்னு ஆத்து பெருமாள் சௌக்கியமா இருக்காரா? அவர் தான் சௌக்கியமா இருக்கார். அவருக்கு ஒன்றும் இல்லை. ஒரு துவயத்தை சொல்லி, வேற மந்திரங்கள்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், ஒரு துவயத்தை சொல்லி ஒரு சொட்டு தீர்த்தத்தை சேர்த்து கொஞ்சோண்டு மேல சீச்சோர்ணத்தை விட்டு ஏதோ காப்பியோ பாழப்படமோ ஏதோ ஒண்ணு அப்படி கைய காட்டிட்டு சாப்பிட போறாரா? அப்படியே கொடுத்துக்கிற அதை நீ சாப்பிடு. இவ்வளவுதான் எம்பெருமான் மட்டும் எதிர்பார்க்கிறான். நம்ம ஒவ்வொன்றையும் காப்பி ஆகிட்டுதான் என்று அதை கொட்டிக்கிறதுக்கு தான் பாக்குறோமே தவிர, தீர்த்தம் ஆடிட்டு பெருமாளுக்கு இந்த காரியத்தை பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுவோமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரலையே, வராது. ஏன்னா அநாதி பாப சஞ்ச பாப ரசிதா, பல நாள் பாவங்கள் மறுபடியும் பாவங்களிலேயே துண்டுகின்றபடினாலே பெருமாளுக்கு நீங்க பிரமாதமா ஒன்றும் பண்ணணும், எனக்கு கோவில் கட்டு அப்படின்னு பெருமாள் கேட்கல. உன் ஹிருதயமாகிற கோவில்ல துளி இடம் விடுறான்னு கேட்கிறான். ஆத்துக்காரிக்கு பாதி இடம் விடுறான் நெஞ்சில. உன் புள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கால இடம் விடுறான். ஒரு கால இடம், ஒரு அரைக்கால் இடம் ஐஸ்வர்யத்துக்கு விடுறா, ஒரு அரைக்கால் இடம் ஃப்ரெண்டுகளுக்கு விடுறா, ஒரு வீச இடம் எனக்கு கொடுக்கப்படாதா? கெஞ்சரையா பரமாத்மா கெஞ்சறான். இவன் நெஞ்சார துளியோட கொடுத்துட்டா அந்த நெஞ்ச அவன் பாதுகாத்துன்னு இருப்பானே, வருமா ஹார்ட் பீக்கு, ஹார்ட் அட்டாக். ஹிருதயத்தை பகவான் இல்லை, உமக்கு வந்துடுவேன்னா நானும் அதான் உழப்புக்கு சொல்லின்றிருக்கேனே தவிர நெஞ்சார சொல்ல போல்கானேன் போல்கானே. வருமானம் வரும்போது இந்த தொழிலே வந்தேனே தவிர அவனை நினைச்சு உருவும்படியான நிலைக்கு எம்பெருமானடியன் இன்னும் கொண்டு வந்தேன். ஆனாலும் அவனை விட்டா வேற ஆரையும் அடியன் கதறவும் மாட்டேன், வேற கோவிலுக்கு போகவும் மாட்டேன், அதை தொழவும் மாட்டேன். இது வம்ச பரம்பரையா வருது. அவனை நினைச்சுட்டுதான் இருக்கேன், எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அவன் நினைக்கணும், நாம நினைச்சு என்ன புண்ணியம்? அவன் நினைக்கணும். இந்த பைய கத்தி கத்தி தொண்டை வறண்டு போறது, சீக்கிரமா நம்ம கூட்டிட்டு போய் பெரிய வீட்டுல வச்சுப்போம்னு அவன் நினைக்கணும். அந்த எண்ணம் அடியனுக்கு ஒரு வருஷமா வந்துருச்சு. நினைவு இருக்கக்கூடாது, அவனோட போய் சேர்ந்துடணும்.
ஆனா அவன் எப்ப திரும்புள்ளமோ அப்பதான் அது நடக்க போறதே தவிர. அப்ப என்ன இந்த உலகத்துல உங்களுக்கு கஷ்டம்னா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எத்தனையோ விஷயம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இங்க அனுபவிச்சு தீர்த்து காப்பா. அது நியாயம்தான். அடியார்கள் பார்த்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்கிற பைத்தியம் இருக்கு. இந்த திருமலாச்சாரம் இன்னும் ஒரு இடத்துல இருக்கட்டும்னு சுயத்துல கேட்டா அப்படியே அவதிப்படுறாரு. ஆனாலும் அவதியுள்ள சரீரமாக இருந்தாலும் சரீர அவதி வரை அவதியுள்ள கஷ்டத்தை தருகிற சரீரமா இருந்தாலும் அவதி வரை எல்லை சரீரம் போற எல்லை வரையிலும் அவன் நாமம் சொல்லலாமே, அவன் புகழ் சொல்லலாமே. வைகுண்டத்துக்கு போய் என்ன பண்ண போறோம்? பகவான் சோசனம் பண்றான். அந்த பகவானை பார்த்த ஆனந்தத்துல நமக்கு ஏதானும் கிடைச்சிருக்குன்னா ஐயோ ஐயோ கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. பகவானை பார்த்த சந்தோஷம் வாய் விட்டு சொல்ற வார்த்தை ஹா ஊஹா ஊஹா ஊஹா. இதை சொன்னா வேற வார்த்தையே வராது. இவன் ஹவு ஹவு ஹவுன்னு என்னடா அது? ஆவ் உங்க பாஷையில் சொல்றாலும் ஆவ் 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 ஆவோங்கிற ஹிந்தி ஆவ் இல்லையா? அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்? இவனை மதி சந்தோஷம் அதிகமாக்கிறான். சந்தோஷம் தலைமையில் போச்சுன்னா அவன் என்ன சொல்றான்னு அவனுக்கே தெரியாது. ஆகையினாலே திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் திருமால் வந்தான் என் நெஞ்சி நிறைந்தான் புகுந்து என் நெஞ்சி நிறைந்தான். ஒவ்வொரு பதம் ரசகனமான பதம். ஆக ஸ்ரீ விபீஷணாய்வான் பக்கமிலே மித்திரபாகமே அமையும் என்று சொன்னவன் அல்லவா இந்த பெருமான். நாம நெஞ்சார நினைவு பூர்வமாக சொன்னோமா அப்படின்னு எதிர்பார்க்கல. தன் நினைவின்றி அகிருதயமாக சொன்னாலும் கூட சொன்னதுதான் பெருசே தவிர எப்படி சொன்னாங்கிறது பெருசாக நினைக்கிற பெருமான் இல்லை. எவன்டா சொல்லுவான்னு பார்த்திருந்தார். நான் மாட்டிருந்தேன். திருமாலுக்கு உடனே உள்ள நோய்தான். திருமாலுக்கு கூட்டு என்னப்பா அப்படின்னு உள்ள நோய்தான். என்னப்பா உள்ள நுழைஞ்சிட்ட? இன்னும் 4 பேருக்குன்னா வாடகைக்கு விடுறாப்புல நான் தட்டி போட்டு கட்டி வச்சிருக்கேன். ஒரு சின்ன வீட்டை ஒருத்தனுக்கே வாடகை விடுறா 2000 கிடைக்கும். அது 7-8 தடுப்பா போட்டுதான் ஆளுக்கு 500 மணிக்கு 1500 கிடைக்குமே. நல்ல மூளை. அந்த மாதிரி தடுப்பு போட்டு வச்சிருக்கேன். நீ ஒரு வீட்டில் நுழைஞ்சதோ மிச்ச பேரெல்லாம் மிச்ச வீடுகள் இருக்கட்டும்னா நிறைய ஒரு பயம் இங்க வாடகைக்கு வர முடியாது. பூரா அவனே எடுத்துட்டான். நெஞ்சு நிறைய புகுந்தான். ஆக சகிருதயமாக சொல்ல வேண்டும் என்பதில்லை, அகிருதயமாக சொன்னாலும். சகிருதயம் என்ன? இது என்ன? நெஞ்சின் நினைவு. சகிருதம் நெஞ்சின் நினைவோடு சொன்னாலும் நெஞ்சின் நினைவின்றியே சொன்னாலும் எம்பெருமான் இவனை விட மாட்டான்.
அப்படி நெஞ்சு நிறைய புகுந்தான். காரணம் என்னன்னா, நெஞ்சார சொல்லாது போனாலும் பெருமாள் ஏதோ சும்மா வம்படிக்கு சொன்ன என் பேர நெஞ்சார சொல்லல அப்படின்னு அலட்சியமா இருந்தானா. அது லட்சியமா சொன்னானோ அலட்சியமா சொன்னானோ அப்பனை தானே புள்ள கூப்பிடும், உண்மை தானே கூப்பிடுது. இவங்கிட்ட போய் மரியாதை ரெஸ்பெக்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களா? குழந்தை கூட்டதே பெருசு, கூட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்றதுக்கு பக்கத்துல அது இருக்காளே யாரு? திருமாமகளார் இருக்கார் அல்லவா? ஆகையினாலே அகிருதயமாக நெஞ்சோடு படாது சொன்னதையும் நெஞ்சோடு பட்டு சொன்னதாக ஆக்கி கொடுக்கவளான வல்லவளான விராட்டு அருகில் இருக்கையாலே மலையை பற்றின என் வாக்கு அவனுக்கு மலையாகவே ஆகிவிட்டது. நான் மலைன்னு சொன்னேன், திருமாலின் போல மலைன்னு சொன்னேன். இந்த வார்த்தையை சொன்னேன். இந்த வார்த்தையை சொன்னவனுக்கு என்ன செய்யலாம்னு அவன் மனம் மலையாக கணக்க. எதை கொடுத்தாலும் போறல்ல, எதை கொடுத்தாலும் போறல்ல அப்படின்னு எம்பெருமான் மனசு படுறதான். அவரு பட செய்கிறதே பக்கத்தில் இருக்காளே. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தன் என்ன பண்ணா, பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே மார்க்கெட்ல காய்கறியும் வாங்கிட்டு பலாச்சோளம் வந்திருந்தது, அதையும் வாங்கிட்டான் வியாதியை பெருக்கிக்கிறதுக்காக. பலா இருக்கு பாருங்க, தேன்ல தோச்சி சாப்பிடணுமே தவிர வெறும் பலா சாப்பிட்டா அவ்வளவு இடைஞ்ச உடம்புக்கு கெடுதல். அதுக்காக தேனை ஏகப்பட்டதை சாப்பிட்டா சர்க்கரை ஏறிடும். அதனால பலாப்பழத்தை சாப்பிட்றத விட்டு அவ்வளவுதான். அதெல்லாம் ஆசை வைக்கப்படாது. இப்ப யார பார்த்து சுகருங்கிறோம், ஆனா சர்க்கரை விலை குறையில்லை. எல்லாருமே சுகருங்கிறாங்க, சர்க்கரை விலை குறையவே இல்லை, அதே விலை தான் இருக்குது. அது எப்படி மாயமோ? ரவிவா அடியனுக்கு சர்க்கரை இல்லாத காப்பி தான். எனக்கு 143 இருக்கு, என் முண்டாட்டிக்கு 286. அவன் 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறான். என்னை விட டபுள் இருக்கடி உனக்கு, போட்டுக்கலாமா? வாழ்க்கை தான் சர்க்கரையா இல்லை. ஐயோ, வாழ்க்கைன்னு தப்பிச்சுக்கிறது இருக்கு. இதுலயாவது சர்க்கரை அடியே உடம்பு கெடுதல். எனக்கு நல்லது தானே, ஒண்ணு பிடிஞ்சு தீருமே, சீக்கிரம் போயிடுவேனே அப்படின்னு அவருன்றத நம்ம அனுப்பிடுவோம். இதெல்லாம் சகஜம். அதனாலே அகிருதயமாக நெஞ்சோடு படாமல் சொன்னாலும் குழந்தை நெஞ்சாலதான் சொல்லிட்டு, ஏன்னு கேட்டா காலையிலேருந்து அப்பா எங்கம்மா அப்பா எங்கம்மான்னு இங்கிட்ட கேட்டுட்டே இருந்தது. இது பேராத உனக்கு இந்த குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்குது, அது உண்மையே தேடுறது, சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவார். அருகே உண்டு பெரிய பிராட்டியார் அருகே இருக்கிறாய். மாதர்மைசினி ரட்சசேஸ்தை வர்ணாபராதஸ்த்வயா ரட்சந்தியாபவாத்மஜாலமுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காகந்தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமோ ரட்சதः சாமசாந்திரமகாகசுகயது சாந்திஸ்தவாகஸ்மிஜீனு பட்டர் ஸ்ரீகுணரத்னகோஷத்துல அருமையா சொல்றார். ராமகோஷ்டி சீதா கோஷ்டின்னு 2 கோஷ்டியை பிரிக்கின்றார். இந்த ராமகோஷ்டி வசந்ததா சீதா கோஷ்டி வசந்ததா அப்படின்னு கேட்டுட்டார். எங்க அம்மா கோஷ்டி தான் வசந்தது. ஏன்னா பெருமாளே
தேவர் திருவடியை விட்டால் எனக்கு புகழ் இல்லைன்னு சமாதி பண்ணினா விபீஷணன் அவனை பெருமாள் ரசிச்சார். இதென்ன அவன் பெரிய காரியம் பண்ணிட்டான். நம்ம வேலை ஒருத்தன் விழுந்தா கூட ஐயோ பாவம்னு நமக்கே இறக்கம் வருது. சர்வேஸ்வரனுக்கு அவன் சரணாகதி பண்ணின பிறகு அனுகிரகம் பண்ணணுமா? இது சாதாரணம். 10 மாதம் பிராட்டியை இம்சை பண்ணினால் ராட்சசிகள் ஹனுமான் வந்தவனே இவாளுக்கு அவளுக்கு 2 மாசமா போகாதெல்லாம் வந்துருச்சு. பாத்திரமுக்கு போகும்போது ஆசை வந்துருச்சு. அந்த அளவுக்கு கலங்கராள். அப்ப பிராட்டி பவேயம் சரணம் அரக்கிகளை 5வது இருக்கும். இவங்கிட்ட உங்களை காப்பாத்த நான் இருக்கேன்னா தன்னையோ 10 மாசம் உபதிரவப்படுத்தின அரக்கிகளுக்கு அபயம் கொடுத்தாலே அவைய சொந்தவளா? திருவடியில விழுந்தவனுக்கு அபயம் கொடுத்தானே அவைய சொந்தவனா? அவள் அம்மா இருக்கே நமக்கு என்ன கவலை? அப்பாவோ அம்மா சொல்படி பார்ப்பவன் நிச்சயமா தெரியும். நமக்கு வெளியாறு வர போது கொஞ்சம் வரட்டி இரட்டிப்பானே தவிர நம்ம அந்தரங்கர்கள் நமக்கெல்லாம் தெரியும். அவ வாயு வழி போறப்பன் அப்படின்னு தெரியும். பெருமாளே அப்படின்னா நாமெல்லாம் பெருமாள்கிட்டே இல்லையா? அப்படித்தான் இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்காட்டா அதை பத்தி நஷ்டம் இல்லை. பாலாதிபதி சுகாதிபதி நல்லதை சொன்னா அது குழந்தை சொன்னாலும் ஏற்றுக்கணும், கிளி சொன்னாலும் ஏற்றுக்கணும், ஆத்துக்கார சொன்னாலும் ஏற்றுக்கணும். அதுல வந்தோம் வீழ்ந்தோம். நான் ஆம்பளையா நீ ஆம்பளையா? நமக்கு அதிலேயே சந்தேகமா போகும். இது எனக்கு இந்த இதெல்லாம் கூடாது, கேட்கணும், தப்பே கிடையாது. ஆகையினாலே எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் திருமண சொன்னார். நீர் மன்னன் நீர் மலைக்கே போவேனும் இது வந்தோ முறைகளிந்தார் நிற்குமாறே. எம்பெருமானுக்கு என்ன திருநாமம்? நீர்வண்ணன். மெட்ராஸ்ல திரு நீர்மலை என்ற திவ்யதேச பெருமாளுக்கு அதான் திருநாமம். மெட்ராஸுக்கு லட்சம் ரூபாய் போவான், திருநீர்மலை போக மாட்டான். திருநீர்மலைன்னு சொல்றது திருநீர்னா விபூதி, விபூதி மலையா? அங்க நம்ம போலாமா? இந்த மாதிரி தர்க்கம் பண்ணிட்டு இருப்பான். பேர போக மாட்டான். என்ன அழகு தெரியுமா பெருமாள்? நீர் வண்ணன் நீர் மலைக்கே திருநீர்மலைக்கே போவேன்னு சொல்லுகிறாய் அப்படின்னா அவர் எம்பெருமானுக்கு நீர்வண்ணன் என்று ஒரு திருநாமம் உண்டு. அதாவது நீரின் தன்மை போன்ற தன்மையை உடையவன் அர்த்தம். நீருக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணம் எல்லாம் அவங்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். எம்பெருமான் தண்ணி இருக்கு பாருங்க, சின்ன ஓட்டை, இத்தினூண்டு ஓட்டை கிடைச்சாலும் அதுக்குள்ள புகுந்து நிறைந்து விடும் இல்லையா? பெரிய சின்ன ஓட்டையை பெருசாக்கி வர வேலத்துல அதை பெருசாக்கி உள்ள நுழைஞ்சிடும். அப்படியே நீர்வண்ணனான எம்பெருமானும் உள்ளே புகுவதற்கு சிறிய ஒரு ஓட்டை கிடைத்தால் போதும் திருநாளிருஞ்சோலை மலைங்கிற வார்த்தையே போதும் இந்த சொந்த துவாரத்தை பெரிதாக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான் நீர்வண்ணனானே. சரி, யார் திருமால் சென்று சேருவிடம் குருமாமணி உண்டு புனல் பொன்னி தென்பால் திருப்பேரே. அதாவது தான் விரும்பி சென்று வாழுமிடம் திருப்பேர் நகர். செஞ்சீங்கள? வேற ஒரு பேர் உண்டு, ஞாபகம் வரல. அப்பா கூட தான் இந்த சிங்கர சமாச்சாரம்னா டக்குனு ஞாபகம் வருது. பார்த்தீங்களா? அப்பா
இந்த பெருமாளுக்கு அப்ப கொடுத்தான்னு திருநாமம். அந்த திருக்கோவில்ல அந்த பெருமாளுக்கு திருப்பேரான்னு பேர். கோயிலடி கோயிலடிங்கிறது சாதாரணமான திருநாமம். சங்கீத வித்வான்கள் வச்சுப்பா கோயிலடி ரங்கராஜன். அடி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால அப்படி நான் சொன்னேன்னு போய் சொன்னா என் பேரை இங்கெல்லாம் பரப்பினாரான்னு சந்தோஷப்படுவேன். அப்படி அந்த கோயிலடி என்று சொல்லக்கூடியதான திவ்ய தேசத்துல பொன்னி தென்பால் திருப்பேர். காவேரி ஆற்றுக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய திருப்பேர் நகர்னர். ஆழ்வார் விரும்பி சேரும் இடம் திருப்பேராக இருக்க அசுத்தமான என் நெஞ்சிலே வந்து அவன் குடிபுகின்றானே. அங்க போய் இருக்கக்கூடாதா? அப்பா கூடத்தான்னு வேர்ந்த பெருமாள் திருக்கையால் அப்ப கூடக்கு மேல வச்சிருந்தேதான் சயனிச்சுருக்கார். ஆச்சரியமான தேவை. அந்த ராத்திரி அப்பா அம்சிவர். அந்த அப்பா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதிகமா கிடைக்காது. ஏதோ அந்த ஊர் சாதாரண ஊர். இந்த ஊர்ல ஏதோ 5 அப்பமும் 4 அப்பமும் போடுறான். அப்படி என் போனோம்னு ஒரு 16 அப்பம் சொன்னேன். ஒரு 4 நாளைக்கு இருந்து வாங்கிட்டு போகணும். அப்ப முதல் நாள் அப்பம் 5ஆம் நாள் என்ன ஆகும் யோஜனை பண்ணி பாருங்க. அதனால அந்த 4 அப்பத்தை வாங்கி ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்தா அன்னாடம் 4 நாள் இருந்து அன்னாடம் வாங்கி கேட்டோம். மொத்தமா ஆளுக்கு அது வந்தவன் மொத்தம் 4 பேர்னும் தன்னை அறியாம 9 பேர் அப்பத்தை பங்கு போடுற போது வேறெல்லாம் எரிஞ்சுது. புரியுதா? ஆளுக்கு அராப்பம். அந்த அராப்பத்தை ஒரு ஆப்பும் பாதி வந்துருக்கு, பாதி வேகெல்லாம் வேகாது கிட்ட இருந்தாலும் பகவத் பிரசாதம். என்ன ஒரே சம்பிரதாயமா சொல்லிட்டு இருந்தா சமயத்துல. அதனால இதெல்லாம் நடக்காத கதை. நடந்த கதையை விட நடக்காத கதைக்கு தான் வரவேற்பு ஜாஸ்தி இல்லையா? ஆக எம்பெருமான் திருமால் என்று சொன்னாரு. அதுக்கு என்ன கருத்துன்னா, எல்லாருக்கும் அடைய தகுந்தவனாக இருக்கின்ற எம்பெருமான் என்னை அடைய தகுந்தவனாக நினைத்து உள்ளேக்கும் வந்தான். எல்லாராலும் ஆசிரியக்க வேண்டியவனாரு எம்பெருமான். எம்பெருமான் ஆழ்வார ஆசிரியக்கிறான். இதுக்குள்ள இடம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு புகுந்தான். அதுக்கு மேல கருணா குருமாமணி உண்டு குணல். குரு என்பது வட சொல் விகாரம், சம்ஸ்கிருத சொல். சிறந்தன்னு அர்த்தம். குருன்னு என்ன அர்த்தம்? சிறந்தன்னு அர்த்தம். ஒளி மிகுந்து விலை உயர்ந்ததான மணிகளை தள்ளும் காவேரி கொண்டு வந்து கரையில் ஒதுக்கும் திவ்ய தேசம் ஒரு காலத்துல இருந்திருக்கு. கவிகள் பாடுற காலத்துல கற்பனையில பாடுறாள். அப்படின்னாலே அவ மனசுல என்னென்ன ஆசைப்பட்டாலோ அதெல்லாம் இங்க எழுதிடுவா. அவ்வளவுதான். குருமாமணி உண்டு புனல் காவிரி அப்படியே ரத்தனங்களா கொண்டு போட்டுன்னு கற்பனையில நினைச்சார். எம்பெருமானுக்கு இப்படி பொன்னி நதி கைங்கரியம் பண்றதுன்னு எழுதிட்டாரு. தவிர அப்ப நீங்க போய் அங்க தேடி பார்த்தீங்கன்னா கூடாங்கல்லு தேடு நண்டு குருமாமணி உண்டு புனல் காவிரியாது இல்லை. அப்படி கற்பனை எம்பெருமானுக்கு இப்படி எல்லாம் அமையணும் அப்படின்னு மனசுல இருக்கிற ஆசை. சுவாமி போய் பார்த்தா இல்லையே, எல்லாம் பொய் தானே. பொய்யால் அலங்காரிகர்கள்னு அலங்கார சாஸ்திரமும் ஒண்ணு இருக்கு. நமக்கு எப்படி அலங்காரத்துக்கு என்னென்ன இருக்கு, லிப்ஸ்டிக்கு, டப்ஸ்டிக்கு,
அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பாஷைக்கு அலங்காரம்னு உண்டு. உள்ள வாடா அப்படின்னா அது கேவலமா இருக்கு. நீங்க உள்ள எழுந்துருவீங்க அப்படின்னா அது எவ்வளவு மரியாதையா இருக்கு. ஆனா அது பகத்து சொல்ல வருமோ? வாடா வாடான்னு சொல்றதுதான் உரிமை இருக்கு. நீங்க வருக அப்படின்னா மரியாதை பண்ணி ஒதுக்கணும்னு அர்த்தம். புள்ள வர ஊர்ல இருந்து சுவாமி உத்தியோகத்திலிருந்து விடுப்பு பெற்று 4 நாட்கள் இருந்து வருவதற்கு தேவரீர் திருவுள்ளம் பற்றியது அடியேனுக்கு மிக ஆனந்தமாக இருக்கிறதுன்னா என்னப்பா கேள்வி பண்றியாம? அதே மாதிரி பையன் அப்பான்னா போதும் இவனுக்கு சந்தோஷம். நல்ல வேலை இவனாவது நம்ம அப்பான்னு கூப்பிடுறானே அப்படின்னு ஒரு திருப்தி வரதா இல்லையா? அதனால கொச்ச சொல்லுல பேசுறதுதான் ரசம். இந்த இலக்கிய சொல் பேசினா வெளியில் வந்து நோக்கினே விண்வெளியிலே கொன்னு அறியாது மறைந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டு போனா என்ன புரியும்? கொன்னுன்னா என்ன? வேகம். அதே மாதிரி பல சொற்கள் செந்தமிழ் இருக்கு. செந்தமிழ் கற்பிக்க வாத்தியாரான வரல, பைந்தமிழை சொல்வதற்காக வந்திருக்கிறார். செந்தமிழை விட உயர்ந்தது எது? பைந்தமிழ். இந்த பைந்தமிழ்ங்கிறது பகவானை பற்றி பாடுற பாட்டுக்கு தான் உண்டு. வேற எல்லாத்துக்கும் பைந்தமிழ். இன்னும் இந்த ஆழ்வாருடைய பாட்டை பார்த்தா கையில பை நிறையும். பை திருமாமணி உண்டு குருமாமணி உண்டு புகழ் குரு அப்படிங்கிறது வட சொல். சிறந்த என்பது தமிழ். ஒளி மிகுந்த உயர்ந்த ரத்னங்களை தள்ளுகின்ற தேசம். சரி, புனல் பொன்னி சிரமத்தை போக்கக்கூடியதான இருப்பிடத்தை உடையவன் வறண்ட என் நெஞ்சிலே வந்து புகுந்தான். இந்த திவ்யதேசத்துல குழுகுழுன்னு இருந்துட்டு இந்த நெருப்பா சக்கரை என் நெஞ்சுக்குள்ள வந்து நுழைஞ்சானேங்கிறார் புனல் பொன்னி. அதுக்கு மேல பரமரசிகன் என்பருமான். அப்பேற்பட்டவன் தானும் பிராட்டியமாய் விரும்பி சென்று சேர வேண்டிய இடம் திருப்பேர் நகராக இருக்க திருமாலிருஞ்சோலை மலை என்று நான் ஹிருதயத்தில் படாது சொன்ன ஒரு வார்த்தையை மட்டுமே கொண்டு என்னுடைய ஹிருதயத்தை வந்து பூந்தானே, இது என்ன நிறைவேற்றுக விஷயகாரம் உள்குலைகிறார் ஆழ்வார். நிர்வேதம்னா ஒரு காரணம் இல்லாத விஷயகாரனை ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு காரணம் இல்லாத என்னை ஏற்றுக்கொண்டானே, இது என்ன ஆச்சரியம்! இருகால் திருமால். இதுல 2 இடத்துல திருமால் வந்திருக்கு. திருமாலும் இங்கோவலை என்னேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சினுடைய புகுந்தான். 2 இடத்துல திருமால் வந்திருக்க. அதுக்கு என்ன பாவம்? 2ஆம் அடியில் திருமால் என்பது புருஷகாரத்தன்மை சொல்லிட்டு பெரிய பிராட்டியாரோடு கூடியிருக்கின்ற தன்மையினாலே அவள் ரெக்கமெண்டேஷன் நமக்கு உண்டுங்கிறத காட்டிட்டு, 4ஆம் அடியிலே திருமால் சென்று சேர்விடம் தந்திருப்பர் அப்படின்னு திருமால்னு சொன்னாரே, அது துவயமந்திரத்தினுடைய பிற்பூற்றிலே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்ற திருமகள் சம்பந்தத்தை சொல்லுகிறது. இந்த பாட்டை சேவிச்சா பிராட்டி கட்டாட்சம் நமக்கு நிச்சயம். பிராட்டி கட்டாட்சம் கிடைச்சா பகவத் கட்டாட்சம் தானாகவே வந்து சேரும் என்பது நிச்சயம். அருமையான பாடல்கள். இந்த வரக்கூடிய 30 பாடல்களுமே 33 பாடல்கள். அதுல 1 32 பாட்டு.
ஆழ்வார் மோட்சத்துக்கு போறாளா சங்கீத வித்வான் பாடிட்டே இருப்பான். அவனுக்கு ரொம்ப ஃபேவரட் தோடி. கடைசியில பாடுகிறான் இருப்பான். இவன் கடைசியில ஆரம்பிக்க சுவாமி சீக்கிரம் முடியும் நாயாச்சின்னு சொன்னா வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அப்படி தோடியை சுருக்கி ஆலாபனை எல்லாம் சுருக்கிடுவான். ராகத்தையும் சுருக்கி 4 அடி பாட்டியும் விட்டுட்டு 2 அடியை பாடி முடிச்சிடுவான். இங்கே திருமால் என்று துவயத்தினுடைய பிற்பூற்றில் சொல்லப்படுகிற திருமகள் சம்பந்தத்தை சொல்லி இருக்கிற அப்படின்னாலே என்ன தேறுகிறதுன்னா இப்ப சொன்ன மாதிரி இல்லாத தேறு தப்பாது. அவனை விட்டு முகண்டான்னா நமக்கு நோக்கம் கிடையாது, நிற்கும் அகலகில்லை என்று இருக்கிறாள் அல்லவா. ஆகையினாலே அந்த திருப்பெருமானை துதிப்போம்னு முதற் பாட்டுல சொல்றார். பாட்டு சொல். திருமாலின் சோலை மலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் திருமாமணி உண்டு புனல் பொன்னித்தெம்பால் திருமால் சென்று சேருமிடம் என் திருப்பேரே மண்ணுயிராய் இங்கே மணவாளமா முனிவன் பொன்னடியான் செங்கமல போதும் நீ சிறத்தாலே தூண்டு அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஈயர்கள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு சாயங்காலம் அற்புதமான சரித்திரம், குச்சேரனுடைய சரித்திரம். இன்னைக்கு இன்னும் 3 நாள் தான். நீங்க வாழ்க்கையா 4 நாள். இந்த 4 நாள் 2 வேளையும் இதுவரை தவறியவர்களும் வந்து கேட்க வேண்டும். அற்புதம். அதுவும் குச்சேலோபாக்கியானம் பாகவதம் என்ன அருமையா சொல்றது. அழாத கண்ணினர் இருக்க முடியாது. அப்படி ஒரு பாவம் அனுபவிக்க வாருங்கள் என்று பிரார்த்தித்து போல அப்படின்னு வீட்டுல நம்புள்ள ஒரு சௌகரியம் காட்ட சௌகரியம் ஒரு பிராமணன் அவசி. அவன் என்ன பண்ண இந்த மாந்தாதான் ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். அந்த மாந்தாதாவுக்கு 50 பெண்கள் பிறந்தார்கள். எத்தனை பெண்கள்? அந்த 50 பெண்களையும் அவனே கல்யாணம் பண்ணிட்டான். யாரு? சௌகரி கல்யாணம் பண்ணிட்டு அவர்களோடு கலக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு கணவனாக 50 வடிவெடுத்தான். வடிவெடுத்து அவர்களோடு கிரீடித்தான். இதான் அவனுடைய கதை. அதை போல எம்பெருமானும் இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகின்ற இடங்களில் ஒன்றில் இருக்கும் போது மற்றொரு அவயவத்தில் இல்லாமல் இருக்கிறான் என்பது நேர்ந்து விடுமானபடினாலே ஆழ்வாருடைய திருமேனியிலே திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பெருமாளா திருமேனி எடுத்து அனுப்பி வைக்கிறான். ரேக பெருமாளா ஆழ்வாரா அனுபவிக்கிற முடியலையா?
கைவழியை போல சுற்றிவை சுற்றி திருமணி பாருங்க போகிறது. நம்ம இந்த மாதிரி ரூபாய் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். அதுக்கு மந்திரம் இருக்கு. ஆனா மந்திரத்தை சொல்லி ரூபாய் வரத்துக்குள்ள இருக்கிற ரூபம் போகணும். இதெல்லாம் தேவைய மகரிஷி மகானுபாவம் எல்லா வேதம் எல்லாம் தெரிஞ்சதும் கடைசியில் 50 பொண்ணுங்க போயிட்டு 50 ரூபாய் எடுத்து தன் தப்பத்தை ஒழிச்சுட்டான். அனுபவிக்கிற புத்தி வரணும். தபஸாவது யோகமாவது மண்ணாவது. நீங்க எப்படி அனுபவிச்சாருன்னு அத்தாத்தி சாமியை கூட்டணும்னா வேற்று இடத்துல கட்டிட்டு போய் சேவிச்சுட்டு போனா அப்பா அவங்களாவுக்குன்னு ஒரு சொன்னார்னு அது கிரமத்தோடு செய்யணும். அப்பம் முடிகிற ஏறி விசாரணத்துக்கு புது பட்டாடகத்தின் அப்பா அதை சேவிக்கிறதுக்கு சேவிக்காத இருந்தா அவன் தப்பா இருந்தாங்க. அப்பண்டா சல்லேஸ்வரன் அவங்கிட்ட போறதுக்கு ஒரு முறையும் கிடையாது. ஆனாலும் கூட ஊரார் பார்த்து சிரிக்கப்படாது நீ இந்த மாதிரி இது அப்படின்னு நீங்க சொல்றதாலே தவிர அனைவரை பார்க்கல. காமி இருந்தும் காமுகந்தேனோ என்பது அதான் சொன்னார். வல்லவா தளித்தவர்க்கும் வல்லவா தளித்தவர்க்கும் நேரில் பேர் செய்து கண்டனும் புத்தினம் பெறுவார். என்னென்ன எந்தெந்த வேலையில எப்படி எப்படி தோற்றம் பண்ணலாலும் அப்படியும் பண்ணார் பெருமாள். இந்த 2 பேரும் எங்க போய் சேர்ந்தா தெரியுமா? பீஷ்மன் தோற்றம் பண்ணான், மனுஷனுக்கு தோற்றம் பண்ணான், அவருக்கு மோட்சம். இதுதான் மனுஷனுக்கு புத்திமா, அவனுக்கு மோட்சம். ஏண்டாமா பீஷ்மன் மோட்சத்தை பெற வேணுங்கிற பலனில் ஆசையோடு செய்தார். இதுதான் பலன் ஆசையா திட்டியோடு ஏலம் திட்டினான். அதனால எம்பெருமானுடைய முருகோதகமான கிருபை தான் இருவரையுமே மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கவே போல இவர்களுடைய திட்டும் செயலால் வெறுக்கவும் இல்லை, வாழ்த்தும் செயலால் கொண்டாடவும் இல்லை. செயல் எப்படி இருந்தாலும் பாவம் என்னன்னுதான் எம்பெருமான் தான். ஆக அப்போது எம்பெருமான் ஒரு மானொலியும் புரியான் அப்படிங்கிற இது ஒரு மானொலியும் சொல்ல முடியாது. மணியாகிவிட்ட காரணத்தாலே நாளையில் ஸ்ரீமத் பாகவதத்தில் ராமாயணத்துல ஒரு வானவன் இருந்தான். பெருமாளுக்கு ரொம்ப உபகாரம் பண்ணான். அவன் கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் இருக்கான். அவன் திமிரு பிடிச்சு போய் அகந்தாவத்தை செய்யத்தகாத காரியம் எல்லாம் பண்ணான். அவன் எம்பெருமான் தொலை தருகிற அற்புதமான சொற்கம் அதை மாலையில் அனுபவிப்போம் என்று கூறி நன்னுயிராய் இங்கே மணவாரமோனிவன் பொன்னடியான் செங்கோதைகளை பிறத்தாரே அமோகனும் நம்மை கரத்தாரே கடன் அழுத